வேண்டும்? யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? அதை படி கொடுங்கள். இது உங்களுடைய தானே? ஆமையா. கடைக்காரரே, கொஞ்சம் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் வருகிறேன். காட்சி 3. பாண்டிய மன்னனின் அரசவை. காவலனை அரசரை காண்பதற்காக பொற்கொள்ளன் வந்துள்ளேன் என்பதை அரசியிடம் தெரியப்படுத்துங்கள். மன்னா, உங்களை காண்பதற்காக அரசரை பொற்கொள்ளன் எதற்காக இருக்கும்? வர சொல்லுங்கள். மன்னா தங்களை அழைக்கிறார். நன்றி காவலரே. அரசருக்கும் அரசிக்கும் வணக்கங்கள். பாண்டி மாதேவி அரசியின் களவு போன பொற்சிலம்பு கிடைத்து விட்டது மன்னா. என்ன சிலம்பு கிடைத்து விட்டது? யார் அந்த கல்வன்? எங்கே என்னுடைய சிலம்பு? என்னுடைய இருப்பிடத்தில் தான் கல்வனை அமர வைத்துள்ளேன். யார் அங்கே? பொற்கொள்ளன் காட்டும் அந்த கல்வனை கொன்று அந்த சிலம்பு கொண்டர்க. அப்படியே ஆகட்டும் மன்னா. காட்சி 4. ஊழினை காரணமாக கோவலன் கொலை செய்யப்படுகிறார். பாண்டிய மன்னரின் ஆணைக்கு இணங்க கோவலன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி மாதிரி மூலமாக கண்ணகிக்கு அறிவிக்கப்படுகிறது. கனகி, கனகி எங்கே இருக்கிறார்? சொல்லுங்கள் அம்மா, என்ன பதற்றம்? கனகி, ஊரெல்லாம் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அந்த துயர செய்தியும் எவ்வாறு உன்னிடம் கூறுகிறேன்? நான் காணாத துயரமா, அடையாத வேதனை எதுவாக இருந்தாலும் கூறுங்கள். இருவரின் காணாத துயரத்தையும் அடையாத துன்பத்தையும் அடர்ந்து விட்டாய் கண்ணகி. என்ன சொல்கிறீர்கள் அம்மா? என்ன சொல்கிறீர்கள்? உன்னுடைய கண்ணால் கல்வன் என்று பாண்டிய மன்னனால் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டு சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். கொலை செய்யப்பட்டான் என்று செய்தி வந்துள்ளது. நம்ப முடியவில்லை. ஐயோ, என் கணவன் கல்வன் அல்ல. பொய் குற்றம் சாட்டப்பட்டுதான் என் கணவனை கொலை செய்திருக்க முடியும். என் கணவன் குற்றமன்று என்பதை நிரூபிப்பேன். நீதியை நிலைநாட்டுவேன். சென்று வருகிறேன் தாயே. உங்களுக்கு என்ன என்றோம்? அரைநீதி தவறிய நாட்டின் காவலனே, கையில் ஒற்றை சிலம்போடு நீதி கேட்டு பெண்ணொருத்தி வந்திருக்கிறார் என்று உன் மன்னனிடம் கூறு. அரசே, நம் அரண்மனை வாயில் முன் ஆழ்ந்த கண்களும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படி அந்த பெண்ணிற்கு